வைகரை பொழுதின் வசந்தமே நீ வா, விழியலை தேடும் விழிகளில் ஒளித்தா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரி நம் ஆண்டவர் இயேசு நாளும் நமது பாதுகாவலர் கொடியாகவும் நம் தாயர் கோவின் வழியாகவும் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளை நினைவுகூர்ந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவர் நம்மையும் நம் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து இந்த திருப்பலியிலே நாம் பக்தியோடு கொண்டாடுவோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் அவனாக சிறிது நேரம் சொல்லிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரி, நம் திருமணத்தின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் இந்த தண்ணீர் ஆசீர்வதித்தலுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி கொண்டாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்தால் நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியாரிடம் என்றும் உண்மையுடன் இருக்க நமக்கு அருள்வாராக. என்று வாழ்வியலாமல் நித்திய இறைவா உயிரின் ஊற்றும் தூய்மைக்கு தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து முடிவற்ற வாழ்வின் கொடை பெற வேண்டும் என்று திருவிழமானி உமது புனித நாளாகிய இன்று நாங்கள் இந்த தண்ணீரினால் உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். எனவே ஆண்டவரை மேம்படுகிறோம். இந்த தண்ணீரை முப்பையும் ஆசீர்வதித்தரணும். ஆண்டவரை உப்பு கலந்து இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியதை செய்கிறார். மேலும் உடைய தூய ஆவியார் எழுந்து எங்களை இடையராது பாதுகாத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மன்றாடுகிறோம். ஊற்று தண்ணீரே தேவாவியே ஜீவநதியே பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே தேவாவியே ஜீவநதியே பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என்னே சகத்தரே, ஆசீர்வதியும் என்னே சகத்தரே. ஆவியின் வரங்களினால் நம்மை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் நம்மை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே ஜீவநதியே பொங்கி பொங்கி வா. எல்லாம் இறைவன பாவங்கள் குற்றங்கள் குறைகளில் நம்மை விடுவிப்பாராக. இந்த ஞாயிறு திருப்பதி நமக்கு நிறைந்த ஆசீர்வாதங்களை தருவாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக, உலகினிலே மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். யார் உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத பின்னரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீயம் நீரு இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன் நாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் மனப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீயம் நீரு இறங்குவீர். இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூயாவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவன் நாங்கள் என்றும் ஏறியவற்றை எங்கள் உள்ளத்தில்
குறித்து சிந்திக்க உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்தவற்றை சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் சாமுவேல் முதல் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 26, வசனங்கள் 2, 7 முதல் 9 வரை, 12, 13, 22 முதல் 23 வரை. அந்நாட்களில் சவுல் சிபு பாலைவனத்தில் தாவீதை தேடுவதற்காக இஸ்ராயேலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேருடன் அதை நோக்கி புறப்பட்டு சென்றார். ஆதலால் தாவீதும் அபிசாயும் இரவில் அப்பாளையத்திற்கு சென்றனர். சவுல் கூடாரத்தினுள் தூங்குவதையும் அவர் தலைமாட்டில் அவரது ஈட்டி தரையில் குத்தி இருப்பதையும் கண்டனர். அப்னேரும் படை வீரர்களும் அவரை சுற்றிலும் படுத்து உறங்கினர். அபிசாய் தாவீதிடம், இந்நாளில் கடவுள் உம் எதிரியை உம்மிடம் ஒப்புவித்துள்ளார். ஆதலால் இப்பொழுது நான் அவரை ஈட்டியால் 2 முறை குத்தாமல் ஒரே குத்தாய் நிலத்தில் பதிய குத்தப் போகிறேன் என்றான். ஆனால் தாவீது அபிசாயை நோக்கி, அவரை கொல்லாதே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் கை வைத்துவிட்டு குற்றமற்று இருப்பவன் யார் என்று சொல்லி தடுத்தார். அவ்வாறே தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் குவளையையும் எடுத்துக்கொண்ட பின் அவர்கள் புறப்பட்டு சென்றனர். அவர்களில் ஒருவரும் விழிக்கவில்லை, அதை காணவும் இல்லை, அறியவும் இல்லை. ஆண்டவர் அவர்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை அடித்திருந்தபடியால் அவர்கள் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். பின்பு தாவீது கடந்து சென்று தொலைவில் இருந்த ஒரு குன்றின் மீது நின்றார். அவர்களுக்கு இடையே மிகுந்த இடைவெளி இருந்தது. தாவீது மறுமொழியாக, அரசே, உன் ஈட்டி இதோ உள்ளது. இளைஞரில் ஒருவன் இப்புறம் வந்து இதை கொண்டு போகட்டும். அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் ஏற்ப ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்கவில்லை என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல். அன்பே இன்பம் என்றால் அன்புக்கு விலையேது சொல். அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல். வானோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? வானோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? விண்ணோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல். அன்பே இன்பம் என்றால் அன்புக்கு விலையேது சொல். அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல். இரண்டாம் வாசகம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 45 முதல் 49 வரை. சகோதர சகோதரிகளே, முதல் மனிதனாகிய ஆதாம் உயிர் பெற்று மனித இயல்புள்ளவரானார். கடைசி ஆதாமோ உயிர் தரும் தூய ஆவியானார். தூய ஆவிக்குரியது முந்தியது அல்ல, மனித இயல்புக்குரியதே முந்தியது. தூய ஆவிக்குரியது பிந்தியது. முதல் மனிதர் களிமண்ணால் ஆனவர், அவர் மண்ணிலிருந்து வந்தவர். இரண்டாம் மனிதரோ விண்ணிலிருந்து வந்தவர்.
மண்ணை சார்ந்த மனிதர் போலவே மண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். விண்ணை சார்ந்த மனிதர் போலவே விண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். எனவே நாம் மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலையும் கொண்டிருப்போம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 27 முதல் 38 வரை. புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 27 முதல் 38 வரை. நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகின்றேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசை கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தை திருப்பி காட்டு. உங்கள் மேலுடைய எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள். உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள். உங்களுடைய பொருள்களை எடுத்துக்கொள்வரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவதுமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு ஒரு நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறு செய்கிறார்கள். திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு ஒரு நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் எனும் நோக்குடன் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடம் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள். அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாய் இருக்கும். நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாய் இருப்பீர்கள். ஏனெனில் அவர் நன்றி கேட்டோருக்கும் கொள்ளாதோருக்கும் நன்மை செய்கிறார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்கள் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாவீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். இறைவன் இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரரே, இன்றைய நாளிலே நமக்கு 3 வாசகங்களும் ஒரு மைய கருத்தை சொல்லுகிறார். மன்னியுங்கள், மன்னிக்கப்படுவீர்கள். என்ன செய்யணுமா? மன்னிக்கணும். ஏன் நம்ம மன்னிக்கணும்? அப்பதான் நாம மன்னிப்பு பெறுவோம். மற்றவங்களும் மன்னிப்பாங்க, கடவுளும் மன்னிப்பாங்க. எனவே மன்னியுங்கள், மன்னிக்கப்படுவீர்கள். இதான் தெரியும். பாருங்க, முதல் வாசகம் சவுல் மன்னன் 3000 பேரோடு தாவீதை கொல்லுவதற்காக தேடி அடைகிறார். அப்போ என்ன நடக்குது? அங்கு சவுல் மன்னன் கடவுளால் தாவீதிடம் கையளிக்கப்படுகிறார். கொகையில 3 விஷயங்களை பார்க்கிறோம். 1, தாவீது தூங்கி கொண்டிருந்தார். ஒருத்தனை கொல்றதுக்கு ஈஸி. எப்போ தூங்கிட்டு இருந்தாங்கன்னா தலையில கல்லறைக்கு போட்டுடலாம். சரி, 1. 2வது, பக்கத்திலே
ஆயுதத்தை வச்சிருக்கான். என்னதை வச்சிருக்கான்? ஈட்டி வச்சிருக்கான். ஒண்ணும் இல்லைன்னா அவங்க ஈட்டி இருக்கு, எடுத்து குத்திடலாம். பாருங்க, அபிஷாய் சொன்னா 2 தடவை குத்தாம ஒரே குத்தா நான் அவனை குத்தி தரையில போய் அந்த ஈட்டி குத்துற மாதிரி ஒரே குத்தா குத்திருந்தாங்க. 3வது அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அபிஷேகம் பெற்றவராக இருக்கிறார். இப்போ கடவுளே கையில ஒப்படைச்சிட்டார். யார் கையில? தாவீது கையில சவுலுக்கு ஒப்படைச்சிட்டார். அப்போ தூங்கிட்டு இருக்காரு. பக்கத்துல வந்து அந்த ஈட்டி இருக்கிறது. 3வது அவர் அபிஷேகம் பெற்றவராக இருக்கிறார். கடவுளே அவருக்கு இந்தா இவனை கொல்லு அப்படின்னு வாய்ப்பை கொடுத்துட்டார். ஆனாலும் கூட தாவீது சவுலை கொல்லவில்லை. காரணம் என்ன? அவர் அபிஷேகம் பெற்றவர். அதாவது சவுல் கடவுளால் அபிஷேகம் பெற்றவர். அதனால நான் அவர் மீது என் கையை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இது எத்தனாவது வாய்ப்பு? 2வது வாய்ப்பு. பல வாய்ப்புகள் இருக்குது. 2வது வாய்ப்பு யாருக்கு? தாவீதுக்கு, சவுலை கொல்றது. 3000 பேரோட தன்னை கொல்ல வந்தவன கையில கிடைச்சோம். கொல்லாரா? கொல்லல. எனவே மன்னித்தார் கடவுள். தாவீதை ரொம்ப ஆசீர்வதிக்கிறார். அதான் இன்றைக்கு நம்மளால முடியுமா, இப்படி முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். முடியுமா முடியாதா? மன்னிக்க முடியுமா? அந்த அளவுக்கு முடியுமா? 9 கேள்வி தெரியவில்லைமா? சரி, முடியாது, கஷ்டம். அதுக்கு தான் இன்றைக்கு 2வது வாசகம் தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிற அந்த திருமுகத்தில் அழகா சொல்றாரு, நம்மளால முடியாது, கடவுளால் முடியும் அப்படி சொல்லிட்டு தான் 2 சொல்றாரு. நாம யாரிடமிருந்து பிறந்தவர்கள்? மண்ணிலிருந்து பிறந்தவர்கள். யாரிடமிருந்து பிறந்தவர்கள்? ஆதாமுடைய சந்ததியிலிருந்து நம்ம பிறந்தவங்க. ஆதாம் எங்க உள்ளவன்? மண்ணில் இருந்து வந்தவன். இயேசு எங்க இருந்து வந்தவர்? விண்ணிலிருந்து வந்தவன். அப்போ நம்ம மண்ணில் இருக்கிற அந்த மண்ணு புத்தி நம்மகிட்ட இருந்ததுன்னா நம்மளால முடியாது. விண்ணிலிருந்து வந்த ஆவிக்குரிய சாயலை நாம் பெற்றுக்கொண்டால் மன்னிக்க முடியும். ஆவிக்குரிய சாயல் என்ன? அதுதான் இன்றைக்கு நற்செய்தி சொல்லுது. லூக்கா நற்செய்தி 6:27 வரைக்கும் என்ன சொல்லுது? அதெல்லாம் நம்ம கேட்கவே முடியாது. வாசிப்பே கேட்கும் போதே நமக்கு முடியுமா? நீங்க யோசித்து பாருங்க, முடியுமா? அதுல ஒண்ணுன்னா வாசிங்க கேட்கணும். உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள். உங்க பகைவரிடம் அன்பு கூறுங்கள். சரி, அது கூட கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல. அடுத்து, உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள். பாருங்க, என்ன வெறுக்கிறாங்க, அப்ப அவங்களுக்கு நன்மை செய்ய முடியுமா? வீட்டுக்குள்ளேயே செய்ய முடியல. பொண்டாட்டிக்கோ புருஷனுக்கோ பிள்ளைக்கோ வெறுத்தா நம்ம நன்மை செய்ய முடியுதா? முடியல. அடுத்து, உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள். பார்த்தீங்களா? நீ விளங்காம போ, நாசமா போ, கை விளங்காம போ, பஸ்ல விழுந்துரும், ட்ரெயின் விழுந்துரும், ஒரு பேதி எடுத்துட்டு போல எடுத்துக்கணும்னு சொல்றவங்களுக்கு நீ நல்லா அறியா, நீ நல்லா இருமான்னு நம்ம ஆசி சொல்லணும். அடுத்து, உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இவன் மோசமானவன், இவன் மோசமானவா அப்படின்னு நம்மளை இழந்து பேச. இவ தெரியாதா, இவன் பிறந்தது தெரியாதா, இவன் வளர்ந்தது தெரியாதா, இவன் கல்யாணம் முடிச்சது தெரியாதா, இவன் அலைஞ்சது தெரியாதா, போனது தெரியாதா, வந்தது தெரியாதான்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஆசி கொடுக்கும். அடுத்து, உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி ஒரு கன்னத்தை அடிச்சா அடுத்த கல்ல பல்லையும் பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லணும். அடுத்து, உங்கள் மேலுடைய எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கேயும் எடுத்துக்கொள்ள. இதெல்லாம் மேலுடைங்கிறது ஒரு போர்வைன்னு வச்சுக்கோங்க, போர்வை. அடுத்தவர் அங்கி, அதே எடுத்துக்கோங்கன்னு. உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள். கேட்கிறவங்களுக்கு கொடுங்க. தருவாரா தரமாட்டாரா? வட்டி தருவாரா தரமாட்டாரா? ஊரை விட்டு வாடி போயிடுவாரா? உங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொள்ளுவோரிடமிருந்து அவற்றை திரும்பி கேட்காதீர்கள். வீட்டுக்கு வராரு, வந்தவரு செயின் எடுத்து அவர் மட்டும் போட்டு போறாரு, பாத்திரத்தை தூக்கிட்டு போறாரு, சாப்பாடு அவரா போட்டு சாப்பிடுறாரு, போட்டு கொடுங்க. அடுத்து, பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். நம்ம என்ன நினைக்கிறோம்? அடுத்தவங்க நம்ம மதிக்கணும், நம்மளை பாராட்டணும், அடுத்தவங்க நம்மளை அன்பு செய்யணும், நமக்கு உதவி செய்யணும், நமக்கு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறோம். நாம அதையே மற்றவங்களுக்கு செய்யணும். இப்படி பண்ணவே பாருங்க, இதெல்லாம் முடியுமா அப்படின்னா மனுஷனா இருந்தா முடியாது, கடவுளா இருந்தா தான் முடியும், கடவுளோடு இருந்தா தான் முடியும், கடவுள் தன்மையில் நாமும் பங்கு பெற்றாத்தான் முடியும். 2வது வாசகம் சொல்றது, நீங்க இறைத்தன்மையில் தூய ஆவி நிரம்பி இருங்க, உங்களால முடியும். நீங்க முடியாதுன்னு நினைச்சவே தான் முடியும். அதைத்தான் அதை 2ஆ சொல்றாரு. அடுத்த என்ன சொல்றாரு? தீர்ப்பிடாதே. சொல்லுங்க,
செய்யக்கூட முடியலையா? அப்புறம் எங்க செய்ய முடியும்? தீர்ப்பிடாதீர்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவது பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பிடாதீர்கள். 37 அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்பொழுது நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிக்கப்படுங்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி தருவார் ஆண்டவர்? அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி கண்டாய் அளந்து விடும்படியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும். எனக்கு நீங்க ஐயா செய்யுங்க ஐயா, ஆண்டவர் செய்வார். நமக்கு ஒரு காலில் இருக்கணுங்க, இவ்வளவு செய்ய முடியுமா? அடிச்சா முடியுமா? சட்டையை கொடுக்க முடியுமா? வீட்டை வந்து எடுக்காம கொடுக்க முடியுமா? ஒரு கணத்தை காமிச்சா இன்னொரு கணத்தை காமிக்க முடியுமா? அதெல்லாம் சொல்லும்போது நீங்கள் எந்த அளவையால் நடப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு கடைசி சொன்னார். கடவுள் செய்வாங்க. மனுஷனா இந்த உலகத்துல எனக்கு பலன் கிடைக்குமான்னு எதிர்பார்க்காத கடவுள் உனக்கு தருவார். அப்ப முடியுமா? முடியாதா? அப்பதான் முடியும். முடியுமா? முடியாதா? முடியும். எனவே இங்க நாளிலே ஆண்டவர் சொன்னார், மன்னியுங்கள், மன்னிச்சுப்பாங்க. அந்த 19ஆவது ஜெபத்துல நம்ம ஜெபம் பண்றோம் இல்லையா? எங்களுக்கு தீமை செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தார்கள். அப்போ நாம் அடுத்தவங்க மன்னிச்சாத்தான். எனவே நாம் என்ன செய்யணும்னா பிரதிபலன் பார்க்கக்கூடாது. எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? அங்கே கடன் கேட்க வாரா, அவன் தருவானா தரமாட்டானா யோசிக்காத, திருப்பி தந்தான் சரி தரமாட்டான் சரி கொடுத்து. அப்ப நான் என்ன செய்வேன்? ஆண்டவர் உனக்கு தருவார். அதான் கடவுளை நம்பு. என்ன அதைத்தான் நீங்க ஆண்டவர் சொல்றாரு. மனித இயல்பில் அல்ல, இறை இயல்பில் நாம் பங்கு பெற வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு எங்க வாசங்கள் எல்லாம் சொல்லுது. அந்த இறையியல்பு என்ன? மன்னித்தல், அன்பு செய்தல். பிரிமான சகோதர சகோதரி, நாளிலே ஆண்டவர் நமக்கு நிறைந்த ஆசீர்வாதங்களை தருகிறார். மன்னிப்போம், மன்னிப்பு தருவோம். என்ன செய்யறோம்? மன்னிப்போம், மன்னிப்பு தருவோம். ஆண்டவர் நமக்கு நிறைந்த ஆசீர்வாதங்களை தருவார். ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கைத்து பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ராத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் ஐயனை கொண்டே இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினிலாக துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உலகின் உயிர்ப்பை நிறைவாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, ஆண்டவர் தாமே நம்மை மன்னிக்க அழைப்பு கொடுக்கிறார். நாமும் மன்னித்து மன்னிப்பு பெற நமது மன்றாட்டுகளை இறைவனிடம் எழுப்புவோம். அன்பின் இறைவா, நாங்கள் செய்த குற்றங்களை நீர் மன்னிப்பது போல நாங்களும் பிறர் செய்த குற்றத்தை மன்னித்து அனைவர் மீதும் அன்பு செய்யும் மனதை தந்ததுள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றேன். என்னை வழிநடத்த உம்மால் ஏற்படுத்தப்பட்ட திருச்சபையை ஆசீர்வதித்தலும் இந்த திருச்சபை ஆளுமையும் போப்பாண்டவருக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுத்து அவர்களை இன்னும் நீர் உம்முடைய தூய ஆவியின் துணை கொண்டு வழி நடத்தவும், அதே போல கருதினால் வாழ்க்கை பாதர் அனைவரை
ஆசீர்வதித்து அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தூய ஆவியின் கொடையை கொடுத்து நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை தூய ஆவியின் வழியில் நடத்தி செல்ல விரைவா உம்மிடம் மன்றாடுகிறோம். அப்பா தந்தையே, எங்களிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் இந்நேரத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்கள் எந்த காரியத்திற்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்களோ அது உமக்கு சித்தமாயிருந்தால் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை வழி நடத்த விரைவா உம்மிடம் மன்றாடுகிறோம். என்னை சுற்றி வாழும் மக்களுக்கு நாங்கள் ஒரு எடுத்துக்காட்டாய் வாழ்வதற்கு முதலில் நாங்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து மறந்து வாழும் சமாதானத்தோடு வாழ வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மனநிலையை எம் ஒவ்வொருவருக்கும் ஏற்படுத்தலும். குறிப்பாக இந்த இடைக்காலில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் உன் கருத்தில் ஒப்படைக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல சமாதானத்தையும் அன்பை உறவையும் நீர் அளித்து ஆசீர்வதித்தருள இறைவா உம்மிடம் மன்றாடுகிறோம். நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் மௌனமாக சிறிது நேரம் ஜெபிப்போம். கொண்டாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து உமது திருப்பாதம் சமர்ப்பித்த எங்கள் மன்றாட்டுகளை நீ தயவாய் கேட்டு எங்களை நீதி அவர்களை நிறைவேற்றுகிறார். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து ஆகவே கொண்டாடுகிறோம். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவரே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவரே. பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வு எதிரானதாலே, புதிரான வாழ்வு எதிரானதாலே, பொழிவாக செய்வாய் ஆண்டவரே, உம்மருளோடு அணைப்பாய் மாபரனே. சகோதரர்களுடன் உங்களுடைய மகை பறையலாமல் இறைவனாகி தந்தைக்கேற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மறை நிகழ்வுகளை உயிர்முறையில் கொண்டாட நாங்கள் உண்மை போற்றி புகழ்ந்து வாழ்த்து வழங்குகிறோம். அதனால் உமது ஆட்சியின் நன்மைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எங்கள் மீட்பிற்கு பயன்பட வேண்டும் என்று நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆமெனை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மேலே எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, நம்முடைய நாமல் நித்திய இறைவனுடன் பார்த்தவன் இயேசு கிறிஸ்துவின் என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். அவர் செய்த எங்கள் மீது உமது அன்பு மகன் இயேசு இரக்கம் கொண்டு அவரே எங்கள் பாவங்களுக்காக சிலுவை சுமந்து ரத்தம் செய்து உயிரோடு அடக்கம் செய்யப்பட்டார். ஆண்டவரே, நாங்களும் அவர் எவ்வாறு எங்களை மன்னித்தாரோ, சிலுவையில் தொங்கிய பொழுது இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று மன்னித்தது போல நாங்களும் இறையியல்பில் பங்கு கொண்டு ஒருவரை மன்னிக்க எங்களுக்கு ஆற்றித்தார். அவர்கள் வானதுதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் இணைந்து மொத்த புகழ்ச்சி பணி செய்து முடிகின்ற அக்களை தாற்பரித்து சொல்வதாவது: கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் புதுமாட்சியாக இருக்கின்றன. உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவர் பெயரால் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் நூற்றாகவே தூயாவை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று தாழ்மையோடு மன்றாடுவோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு வைமாறுவனவாக. அவர் பாடுபட மனமோடு நம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களை கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
ஆராதிக்கின்றோம். இயேசுவின் திருவுடலை ஆராதிக்கின்றோம். அவனுமே இருந்து தேவன் கணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி செலுத்திடம் செய்தவர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற அர்த்தத்தில் பெய்யும். இது பாவம் மன்னிப்பு கேட்டு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவின் திரு ரத்தத்தை ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உயிர்ப்பினை அறிக்கையிடுகின்றோம், உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதலும் அப்பத்தை மீட்பளிக்கும் இடத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தோடு எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் வந்து சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையோடு கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவுறுதலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அன்னைசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திடும். மேலும் உயிர்த்தல் எதிர்நோக்கப்படுத்துகிறோம் எங்கள் சகோதர சகோதரிகளில் இருந்தோர் அனைவரையும் நினைவுகூர்ந்து ஒளிமிக்க ஒரு திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீது வரக்கமாகும். கடவுளின் கனி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சூசியர், எங்கள் பங்கின் பாதுகாவலரான கோடி அற்புத புனித அந்தோனியா, எங்கள் ஊரின் பாதுகாவலியான புனித அமலோற்பவர் அன்னை, திருத்துதரை உலகில் உகந்தவராக இருந்த புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் இறைவாழ்வில் பங்கோடும் தகுதி பெற்று உன் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரபரோடு உம்மை தாழ்மையோடு கொண்டாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நோக்கி அபாயங்கள் அழைக்க நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பக்தியோடு செவிப்போம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீரும், தீமையிலிருந்து விடுவி தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை தாழ்மையோடு கொண்டாடுகிறோம். உங்கள் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கணக்கும் ஒன்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அதுவே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையை திருளத்திற்காக என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அவருடைய அமைதிகளோடு என்றும் இருப்பதாக. நற்கருணை ஆண்டவர் நமக்கு தருகின்ற சமாதானத்தை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து சமாதானம் சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியிலிருந்து அழைக்க பெற்று நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். நாங்கள் தகுதியற்றவர்கள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுவோம், எங்களது ஆன்மா நலமடையும். நெஞ்சத்தில் என் தெய்வமே, உரையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக எண்ணில் அலை மோதுது. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. உரையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக எண்ணில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி
பல கோடி கீதம் உருவாகுது. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றாய். உன்னை எண்ணாத என்னை எந்நாளும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கிறார். ஆவா, ஆ, ஆ, நான் மண் மீது வாழ வழி செய்கின்றார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. மன்றாடுவோமாக. எல்லாம் நல்ல இறைவா, இந்த திருப்பலின் வழியாக கிறிஸ்துவனுடைய மீட்பின் ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை தூய்த்துணர உமது அருளை எங்களுக்கு நிறைவாய் பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. எப்ப ஆரம்பிக்குது? மாசம் 5ஆம் தேதி பகுதி புதன் அன்றைக்கு காலையில நம்ம பங்காலயத்தில் 5 மணிக்கு பூச, சாயந்தரம் 7 மணிக்கு பூச. கண்டிப்பாக வந்துடணும், அந்த பங்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தால தவ உடை அணிகிறவர்கள் காலையில் 5 மணிக்கு பூசையில தவ உடை அணிந்து கொள்ள வேண்டும். பெயர் கொடுத்தா அவங்களுக்கு அங்கே பெயர் கொடுத்தா 50 ரூபா கொடுத்து பெயர் பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஆண்களுக்கு வேட்டி, பெண்களுக்கு சேலை அங்கேயே நம்ம கொடுக்குறோம், சவமாலி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நமக்கு நோட்டீஸ் உங்களுக்கு தருவோம், மாவட்டம் தெரியாத இதெல்லாம் இருக்குன்னு. நம்ம பங்கில் வந்து வேளாங்கண்ணி போகிறோம். அதாவது ஒரு வெள்ளிக்கிழமை இரவு புறப்பட்டு சனிக்கிழமை ஃபுல்லாக அங்கே இருந்துட்டு சனிக்கிழமை நைட்டு புறப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்துடுவோம். 1500 ரூபாய் வாங்கிட்டு அதுக்கு தவிர கோவா போகிறோம். அதாவது ஃப்ளைட்டில், அதாவது மதுரையிலேருந்து பெங்களூர், பெங்களூர்லேருந்து கோவா, அதுபோல் கோவாவிலேருந்து பெங்களூர், பெங்களூர்லேருந்து மதுரை வந்துட்டு நம்ம பஸ்ஸில் இங்கே வந்துடுவோம். அதுக்கு 20,000 to 25,000 சாப்பாடு தங்க எல்லாமே அங்கேயே சாப்பிடுவோம். அதனால் விருப்பப்படுகிறவர்கள் அதில் நீங்கள் பேர் கொடுத்துக்கோங்க. நீங்கள் எத்தனை பேர் வாங்கின்னு பார்த்துக்கோங்க. தவக்காலத்தம், இந்த தவக்காலம், இந்த தவக்காலத்துக்கு முன்னாடியே 2 வாரத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் நம்ம மன்னிக்க சொல்லி நம்ம கலைப்பு கொடுக்க மன்னிப்போம். வல்லோகராணி வையகராணி மண்ணிலே புனித மாதுனி. வல்லோகராணி வையகராணி மண்ணிலே புனித மாதுனி. விண்ணொளி தாரகை தாயினி தன்னொளி வீசிடும் மாரணி. விண்ணொளி தாரகை தாயினி தன்னொளி வீசிடும் மாரணி. பாவமேதும் இல்லா சீனி பாவிகளின் செல்வராணி பாதுகாத்து ஆளுவாயணி. வையகராணி மன்னிதிலே